ஹாய் எல்லாருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ ரொம்ப லாங்கா இல்லாம ஓரளவுக்கு ஷார்ட்டாகவும் முடிக்க பார்க்குறேன். ஸோ என்னன்னா வந்து இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ, எட் அனதர் அன்பாக்சிங் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னன்னா வந்து இந்த பொருள் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, என்னோட ஆஃபீஸ்ல வந்து அண்ணாமலைன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நான் வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த அண்ணாமலையினால நான் இதை வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஏற்பட்டுட்டேன். என்னன்னா வந்து பேசிக்கா வந்து எனக்கு ஒரு ஒரு 1:32 ஸ்கேல் மாடல் கார் வந்து எனக்கு அவன் கிஃப்ட் பண்ணான். இப்போ என்னோட பர்த்டே ரீசெண்டா முடிஞ்சதை வச்சு. ஸோ அதை வச்சா எனக்கு வேற எந்த காரும் வைக்கிறது இடம் இருக்காதுன்னு சொல்லிட்டு, இந்த குட்டி கார்லாம் வைக்கிறது இடம் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வாங்கினேன். இப்பவே கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுதான் இது. இது வந்து பட் ஒரு நல்ல விஷயம் தான். அது என்னன்னா வந்து நமக்கு வந்து இது எனக்கு இந்த கார் கலெக்ஷன் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ன்றது ஒண்ணு. பட் அதே சமயத்துல அதை கொஞ்சம் அழகா நீட்டா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறதும் ஒரு சின்ன ஆசை உண்டு. கொஞ்சம் கிறுக்கா பொறுக்கான்னு தான் பண்றேன், மன்னித்துக் கொள்ளவும். இது வந்து நான் வந்து அமேசான்ல போட்டு வாங்கினது தான் இது. அதனால இது வந்து சொந்த காசில் வாங்கியதுதான். உனக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ற அளவுக்கு யாரு நீ அண்ணா அவ்வளவு பெரிய ஆளான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுதான், கரெக்ட். அதனாலதான் நான் சொந்த காசுக்கு வாங்குறேன் எல்லாத்தையும். இன்னும் அந்த அளவுக்கு நம்ம பெரிய ஆள் ஆகல. ஸோ என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு டப்பா பெருசா இருக்கும். நீங்க கூட வந்து இப்போ பயங்கரமா ஏதோ ஒன்று நினைச்சீங்கன்னா, எனக்கு இது செம்ம பயங்கரமான விஷயம். அப்புறம் பார்த்துட்டு நீங்க வெறுப்பாயிடக்கூடாது. இது என்னன்னா வந்து இட் இஸ் அ ஸ்மால் கார் ஸ்டாண்ட். ஸோ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்மால் கார் ஸ்டாண்டு. இது எப்படின்னா வந்து என்கிட்ட நிறைய குட்டி கார் கலெக்ஷன்ஸும் இருக்கு. ஸோ அது வந்து இப்படி வைக்கலாம், இந்த மாதிரி வைக்கலாம். ஸோ இதெல்லாம் என்னோட குட்டி கார் கலெக்ஷன். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் பழசுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வச்சுக்கலாம் கார்ஸ். இது வந்து ஒரு 18 கார் ஸ்டாண்டு, 18 கார் வரைக்கும் வச்சுக்கலாம். இதெல்லாம் இது ரீசெண்டாக வாங்கினது. இதெல்லாம் கொஞ்சம் அழகாக இப்படி வச்சுக்கலாம், செம ஸ்டைலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு இது எவ்வளோ பழசு அப்படின்றது. இந்த மாதிரி வச்சு அடுக்கிக்கலாம். ஸோ அடுக்கி நான் என்னோட இதில் காட்டுறேன். இதில் கடைசியாக அந்த வீடியோவோட கடைசியில் வந்து நிறையா என்னோட கலெக்ஷனோட கிளிம்சஸ்லாம் நான் போடுறேன். ஸோ அது வரைக்கும் மறக்காம பாருங்க. அந்த 1:32 ஸ்கேல் மாடல் காரையும் நான் அதில் காட்டுறேன். அதனால வந்து மறக்காம பாருங்க. ஸோ இது சும்மா இப்போதைக்கு ரேண்டமாக வந்து அடுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ப்ராப்பராக ஒரு ஐடியா வச்சு ப்ராப்பராக ஒன்று அடுக்கணும். ஸோ பேசிக்காக இதை அடுக்கி காட்டுறேன், அவ்வளோதான். ஸோ பார்த்துக்கிட்டீங்களா, அப்படியே ஃப்ளிப் பண்ணா இதை நான் வந்து என் கார் கலெக்ஷனோட கிளிம்ஸாக நான் உங்களுக்கு காட்டுறேன். போயிடாதீங்க. ஸோ பார்த்தீங்களா, ஃபிட் பண்ணி இப்படி மாட்டிட்டேன். சாரி, ஃபிட்லாம் பண்ணல, அடுக்கி மாட்டிட்டேன். ஸோ இதுதான் வந்து ஆஃபீஸ் அண்ணாமலை வாங்கி கொடுத்த அந்த 1:32 காரு. பாசிபிளி இதுதான் என்கிட்ட இருக்கிறதுலே பிக்கஸ்ட் கார்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதில் வந்து கதவு மட்டும் திறக்காது, பானட் திறக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோ இங்கே வந்து பூட்டு திறக்கும். அது பூட்டு திறக்கும். அது பார்த்தீங்களா, பூட்டு திறந்துருச்சு. ஸோ இந்த ரெண்டும் வந்து லெகோ காரு. இது ரெண்டுமே வந்து என் ஃப்ரெண்டு அஞ்சன் கிஃப்ட் பண்ணது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மினி கார்ஸ்ல வந்து இது எல்லாமே ஆல்மோஸ்ட் மேலே ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறதும் கீழே அந்த ப்ளூ கலர் ட்ரக் மட்டும் ரீசெண்ட். இது எல்லாமே வந்து மினிமம் 15 to 20 இயர்ஸ் ஓல்டு. ஸோ அது அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என் கார் கலெக்ஷன்ஸ். இது வந்து இந்த பிளாக் வந்து எனக்கு நிஷலியா வந்து என் ஃப்ரெண்டு 30th பர்த்டே கிஃப்ட் பண்ணது. அப்புறம் இந்த ஸ்கூட்டர் வந்து அகைன் என் ஃப்ரெண்டு அஞ்சன் வந்து வியட்நாமா தாய்லாண்டோ எங்கேயோ போயிட்டு வரும்போது அது வாங்கிட்டு வந்தது. இந்த பிளாக் கலர் தார் வந்து என் ஆஃபீஸ்ல அகைன் வினோத் கிஃப்ட் பண்ணாரு. இதெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து நானே எனக்கு வாங்கின ஒரு கார்ஸ் தான். இது வந்து எங்க அப்பா எனக்கு வந்து டெல்லியில வாங்கி கொடுத்தாரு ஒரு ரோடு கடையில, இந்த சாண்ட்ரோ. இது இருக்கும், இது ஒரு 16-17 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும் ஈஸியா. இது வந்து திஸ் இஸ் 25 இயர்ஸ் ஓல்டு. இந்த சியரா, டாடா சியரா, இப்ப இருக்கிற டாடா சியரா வந்து எல்லாருக்கும் தெரியும். பட் இதுதான் ஆக்சுவல் ஓஜி டாடா சியரா. ஸோ இது இந்த பிளாக் கலர் அம்பாசிடர் வந்து சாரி இங்க இருக்கா, பிளாக் கலர் அம்பாசிடர் வந்து எனக்கு ரொம்ப ட்ரீம் கார். அது வந்து நிஜத்துல வாங்க முடியலனாலும் பொம்மையா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கினது இப்போ ரீசெண்டா. இது வந்து வாகமான் ட்ரிப் போயிருந்தேன் ஆஃபீஸ் டீமோட, அப்போ வாங்கினேன். இதெல்லாம் இப்போ ரீசெண்டா வாங்கினது. இவன் தான் ஓல்டஸ்ட் ஆஃப் த லாட் என்னோட இதுல. இவனை வந்து இந்த மஹேந்திரா ஜீப் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75-26 வருஷம் பழசு. பூந்தமல்லி ஹைவே அந்த ரோட்ல வந்து மோட்டல் ஹைவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் வாசல்ல ஒரு கடையெல்லாம் இருக்கும். அந்த கடையில இது வாங்கினாங்க. அப்பவே ₹100 பிளாஸ்டிக் தான் இத்தனைக்கும். அப்பவே எனக்கு அது ₹100ன்னு எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. அடம் பிடிச்சு வாங்கினேன். ஸோ இது நல்ல ஞாபகம் இருக்கு. இது வந்து அகைன் இது வந்து ₹50 அப்போ. இதுவும் இவன் வந்து 26 வருஷம்னா இது 25 வருஷமோ 24 வருஷமோ அந்த மாதிரி. ஸோ இது வந்து ரஹத் பிளாசால வந்து ஏட்ரியம் அப்படின்ட்டு கீழே ஒரு கடை இருக்கும் பேஸ்மெண்ட்ல. அங்க வாங்கினது இது ₹50 இது. எங்க அப்பா வந்து காசு சேர்த்து வச்சு ஏதாவது வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாடிலாம் சேலஞ்ச் கொடுப்பாரு சின்ன வயசுல. அப்பப்போ அவர் கொடுக்குற காசே தான் சேர்த்து வைக்கிறது. ஸோ அப்படி ₹2 ₹3 அப்படிலாம் சேர்த்து ஒரு ₹50 சேர்த்த போது நான் வந்து கார் வேணும் அப்படின்னு இது எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் ரீசெண்ட் தான். இந்த 3 எல்லாமே ரீசெண்ட். இது வந்து இந்த ஆட்டோவும் இந்த அம்பாசிடரும் வந்து என் பாட்டி எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இது ஒரு 16, 17 இயர்ஸ் பேக் இருக்கும். ஒரு மால்ல ஏதோ ஞாபகம் இல்லை, 16 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஆச்சு இருக்கும் மினிமம். ஸோ எங்கேயோ அந்த மாதிரி எங்கேயோ வெளியில போகும்போது வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் இந்த மேட்டடாரும் இதுவும் நான் இப்ப ரீசெண்டா வாங்கினதுதான். ஸோ இதெல்லாம் என்னன்னா ஒரு விதத்துல ஷோ ஆஃப்னு நான் வச்சுக்கிட்டாலும் இதெல்லாம் வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு வரும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இது எனக்கு விட எங்க அப்பா தான் இது கிரெடிட் எங்க அப்பாவுக்கு தான் கொடுக்கணும். ஸோ த கிரெடிட் மோர் தேன் மீ கோஸ் டு ஹிம். இதெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சதுக்கே. ஸோ எஸ், திஸ் இஸ் மை கார் கலெக்ஷன். ஸோ பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இவ்வளோ நேரம். இது ரொம்ப நாளா இந்த இது பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த அன்பாக்சிங் வீடியோவோட ஒரு கலெக்ஷன் வீடியோவும் காமிச்சிட்டேன்றது எனக்கு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். ஸோ தேங்க்யூ, இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். கீப் ஃபாலோவிங், கீப் சப்போர்ட்டிங். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறேன் நானும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.